இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதிய வருமான வரி சட்ட மசோதா மற்றும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆண்டுகளாக அமலில் உள்ள தற்போதைய சட்டத்துக்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கேற்ப புதிய வருமான வரி சட்டத்துக்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்திருந்தார். நாளையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடைய உள்ளதால் வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 23 அத்தியாயங்கள் மற்றும் 536 பிரிவுகள் கொண்ட புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வார் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வருமான வரி சட்டத்தை எளிமையாக்க இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் மொத்தம் 622 பக்கங்கள் கொண்டதாக மசோதா இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய சட்டத்தால் வரி விகிதங்களில் மாறுதல் ஏதும் இல்லை என கூறும் அதிகாரிகள் சட்டத்தை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் அனைவரும் வருமான வரி தாக்கல் செய்வதில் சிக்கல்கள் இன்றி இருக்கும் வகையிலும் புதிய சட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். இதேபோல் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் மசோதாவை நாளை நாடாளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கூட்டத்தொடரின் 2ஆம் பாகத்தில் திருத்தப்பட்ட மசோதா விவாதத்திற்கு கொண்டுவரப்படும் என பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.